வெல்கம் அவர் கற்போம் கற்பிப்போம் சேனல். நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான். இன்னைக்கு நம்ம வீடியோல ஆன்லைன் மூலமாக மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற சென்டர்ல இருந்து எப்படி கம்ப்யூட்டர் கோர்ஸ் கத்துக்கலாம், இதற்கு எப்படி அப்ளை பண்ணணும், இந்த முழு விவரத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்படி என்ன டாபிக் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா PMGD இஷா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமாக அவங்களோட ட்ரைனிங் சென்டர் மூலமாக ஃப்ரீ கம்ப்யூட்டர் கோர்சஸ் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இந்த ட்ரைனிங் கோர்சஸில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரைனிங் கோர்சஸில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க எந்தெந்த கம்ப்யூட்டர் கோர்சஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி, என்னென்ன கிரிட்டீரியா இருக்குது, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். இந்த ஸ்கீமோட மெயின் ஆப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் மினிமம் ஒரு பர்சனாவது டிஜிட்டல் அறிவு பெற்று இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட மெயின் ஆப்ஜெக்டிவாக இருக்குது. இந்த PMGD இஷா அப்படிங்கிற ஸ்கீமோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரதான் மந்திரி கிராமீன் டிஜிட்டல் சக்ஷத்ரா அபியான் அப்படிங்கிற ஸ்கீம் மூலமாக கிராமப்புறத்தில் உள்ள மக்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் அதுக்கு தகுதியுள்ள நபர்களை டிஜிட்டல் கல்வி அறிவு பெற வைக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா கிராமத்தில் உள்ள மக்கள் இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை ஈஸியாக அணுகிறதுக்கான வழிவகுத்து கொடுக்குது. இந்த ட்ரைனிங் மூலமாக பார்த்தீங்கன்னா கிராமத்தில் உள்ள மக்கள் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் கொண்ட எக்யூப்மெண்ட்டை யூஸ் பண்ணுற அளவுக்கு ரெடி பண்ணுறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேப்லெட்ஸு, ஸ்மார்ட் ஃபோன்ஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெயில் அனுப்புறதுக்கு, மெயில் ரிசீவ் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி கிராம மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்கீமை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலமாக அவங்க எல்லாத்தையும் கற்றுக்க முடியும். இந்த ஸ்கீம் முக்கியமாக அவங்க யாருக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, BPL அதாவது பிலோ பவர்ட்டி லைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பீப்புள்ஸ்க்கும், அது மட்டும் இல்லாமல் SC ST அண்ட் மைனாரிட்டிஸ் பீப்புள்ஸ்க்கு இந்த கோர்ஸை ஆஃபர் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா KYC ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுலேருந்து சர்டிஃபிகேஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுற வரையும் எல்லா சப்போர்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைனிங் சென்டர் மூலமாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ட்ரைனிங் சென்டரில் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு அவங்க சொல்கிற எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிராமப்புறத்துலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தரை தேர்ந்தெடுத்து அவங்க கல்விக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கான ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இந்த ட்ரைனிங் கோர்சஸில் அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 14 வயசுலேருந்து 60 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இதில் அப்ளை பண்ண முடியும். அடுத்தது கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செலக்ட் பண்ணுற கோர்ஸை பொறுத்து கோர்ஸோட டியூரேஷன் சேஞ்சஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனால் இவங்க கொடுத்துருக்க கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் 20 மணி நேரத்துலேருந்து 10லிருந்து 30 நாள் வரையும் கோர்ஸ் டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் கோர்ஸ் கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியல் லாங்குவேஜ் இந்தியா, அதாவது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் கற்றுக் கொடுப்பாங்க. இதுக்கு ஏதாவது ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்களான்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் கற்றுக் கொடுக்கறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் அவங்க வாங்குறதில்ல. இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஃப்ரீ தான். நெக்ஸ்ட்டு பிளேஸ் ஆஃப் லேர்னிங், இந்த கோர்ஸ் எங்கே கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் அப்ளிகேஷன் போட்டு உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ஊரில் இருக்கிற காமன் சர்வீஸ் சென்டர், அதாவது CSC சென்டர்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரைனிங் சென்டரில் உங்களுக்கு இதுக்கான கோர்சஸ் கற்றுக் கொடுப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எவாலுவேஷன். இந்த எவாலுவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் நீங்கள் கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்காக எக்ஸாம் வைப்பாங்க. அதுக்கான எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நேஷனல் லெவலில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் யார் மூலமாக ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, NILET, NIOS, IGNOU, HKCL, ICTACT இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன் மூலமாக உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட CSC e-Governance அப்படிங்கிற ட்ரைனிங் சென்டர் மூலமாக உங்களுக்கு ட்ரைனிங்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இவங்களோட CSC சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா NGOs, இண்டஸ்ட்ரி அண்ட் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு சென்டர்ஸ். இவங்க CSC சென்டர்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா எம்பவர் 6 crore பீப்புள்ஸ் வந்து ட்ரைனிங்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுற முக்கியமான ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா கிராம பஞ்சாயத்து அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு முன்னுரிமையாக ட்ரைனிங் கிளாஸஸ் நடத்திட்டு இருக்காங்க. அடுத்தது இவங்களோட டீட்டெயில் இம்ப்ளிமெண்டேஷன் பிளான்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஸ்கீம் எங்கெங்கே அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் மட்டும்தான் அப்ளிகபிள். இவங்களோட நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் CSS கேன் ரிஜிஸ்டர் அண்ட் ட்ரெயின் த கேண்டிடேட்ஸ் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் ஏரியா, அதாவது எல்லா CSC சென்டர்ஸும் இதில் ரிஜிஸ்டர் பண்ணி ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிராம பஞ்சாயத்து, டிஸ்ட்ரிக்ட் அண்டு கண்ட்ரி லெவலில். இதுக்கு எலிஜிபிளான பர்சன் நீங்கள் எங்கே போய் என்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் இருக்கிற UIDAI அதாவது இ சேவை மையம் இருக்கு இல்லையா, அங்கே போயிட்டு PMGD
இஷா அப்படிங்கிற ஸ்கீம் மூலமாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இதில் ரிஜிஸ்டர் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்யூ யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறவங்களுக்கு லெர்னிங் அசஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லெர்னிங் அசஸ்மெண்ட் மாடியூல்ஸ் கொடுத்துட்றாங்க. இந்த மாடியூல்ஸ் நீங்கள் ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ண நெக்ஸ்ட் மாடியூல்ஸ் ஓப்பன் ஆயிரும். உங்களோட ட்ரைனிங் பீரியட் அட்டனன்ஸ் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்து நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்க இல்லையா, அதை வச்சு உங்களோட அட்டனன்ஸ் ஃபில் ஆக ஆரம்பிக்கும். ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ண கோர்ஸோட எல்லா மாடியூல்ஸும் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ரியல் டைம் எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க. அந்த எக்ஸாமினேஷனில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவங்களோட சம் ஆஃப் த ஆர்கனைசேஷன் மூலமாக உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் கோர்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, இல்லைனா சர்டிஃபிகேட்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இவங்களோட இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் ஆஃப் த ஸ்கீமும் வச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல் அண்ட் சென்ட்ரல் லெவலில் 3 டைப்ஸாக பிரித்து வச்சிருக்காங்க. இவங்களோட டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டியை யார் மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்மன்ஷிப் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், கலெக்டர் வித் கன்சர்ன் டிபார்ட்மெண்ட் மானிட்டர் பண்ணுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் யார் மானிட்டர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபெக்ஸ் கமிட்டி ஹெட்டான பிரின்சிபல் செக்ரட்டரி அண்ட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷனல், இல்லைனா பார்த்தீங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் டீம் மெம்பர்ஸ் யாராவது ஒருத்தர் மானிட்டர் பண்ணுவாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் யார் மானிட்டரிங் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீட் ஒய் அப்படிங்கிற ஒரு சஸ்டைனபிள் பாலிசி மூலமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் மானிட்டரிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சியை வச்சு மானிட்டரிங் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ண எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்க யார் வேணாலும் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணலாம். ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, ஸ்பௌஸ், சில்ட்ரன்ஸு, பேரண்ட்ஸ் இந்த மாதிரி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் எலிஜிபிலிட்டி கிரிட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டலி இல்லிட்ரேட், அதாவது டெக்னாலஜி பற்றி தெரியாதவங்க இதில் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு ஃபேமிலியில் ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களோட ஏஜ் பார்த்தீங்கன்னா 16லேருந்து 60 வயசுக்குள்ளே இருந்தால் இவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணுறதுக்கு யாருக்கு ப்ரியாரிட்டியாக கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ், அதாவது ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதவங்க, அடுத்தது காலேஜ் ட்ராப் அவுட் இந்த மாதிரி யாரவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஜிட்டலி இல்லிட்ரேட், அதாவது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் படிப்பறிவு இல்லாதவங்க, அடுத்தது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 9ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படித்தவங்க, இந்த மாதிரியானவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், அது மட்டும் இல்லாமல் எஸ்சி, எஸ்டி, பிபிஎல் இவங்க மாதிரியானவங்களுக்கு ஃபர்ஸ்ட் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க இந்த ஸ்கீமில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்கீமில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு pmgdisha.in அப்படிங்கிற வெப்பேஜை ஓப்பன் பண்ணிக்கோங்க. தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த சைட்டோட லிங்கை கொடுத்துருக்குறேன். அது மூலமாக கூட நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சோசியல் எவல்யூஷன் ஆஃப் PMGDISHA அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இந்த பேஜ் தான் கேண்டிடேட் ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட நேம் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது கேண்டிடேட்டோட இமெயில் ஐடி என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டோட மொபைல் நம்பர், உங்களோட மொபைல் நம்பர் என்ன அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, யூஜியா இல்லை பிஜியா என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட யூனிவர்சிட்டி, நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் பாஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட காலேஜ் நேம், நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. ஸோ அந்த காலேஜ் நேமை இங்கே கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்லோடு டாக்குமெண்ட்ஸ். இந்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு அவங்க கேட்குறது பார்த்தீங்கன்னா NOC ரெக்கமெண்டேஷன் லெட்டர். நெக்ஸ்ட் அவங்க பார்த்தீங்கன்னா கான்செப்ட் நோட். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் RL டெம்ப்ளேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வேர்டு டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆகிருக்கும். இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான ரெக்கமெண்டேஷன் லெட்டர் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக இந்த வேர்டு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸு, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலேஜ் அண்ட் இன்ஸ்டியூஷன், அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன கோர்ஸ் படிக்கிறாங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன யூனிவர்சிட்டி, அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் போட்டு நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்படிங்கிற டீட்டெயில்ஸை அவங்க தெளிவாக பார்த்தீங்கன்னா அந்த NOC ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கீழே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட் 1 MBக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராக் ஸ்டடி லொக்கேஷன். இதில் அவங்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேட், நீங்கள் எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட தெஹ்சீல் எது, அதாவது உங்களோட ஊர் எது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆப்ஷன். இந்த பஞ்சாயத்து ஆப்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஊர் எந்த பஞ்சாயத்துக்கு கீழே வருது
போகுது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஆஃப் தி ஸ்டடி. இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டடி டாபிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் டவுன் த ஸ்டடி டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எந்த டாபிக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைட்டில். உங்களோட ப்ராஜெக்ட் டைட்டிலுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணுறது தான். ஸோ உங்களோட ப்ராஜெக்ட் டைட்டில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா கன்சென்ட் ஒரு டிக்ளரேஷன் கொடுத்து ஒரு செக் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கான். அந்த செக் பாக்ஸை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் சப்மிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் புதிய வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ரிச்சர்ட்ஸ் மற்றும் ஷாஜான்.